அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி புதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலை ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக தேன் மற்றும் சில்வர் டப்பா பரிகாரம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான பதிவு தான் இது. இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இந்த பரிகாரம் நமக்கு வேலை செய்யும். இந்த பரிகாரத்திற்கு தேவையானது 2 பொருட்கள் மட்டும்தான். தேன் மற்றும் ஒரு வெள்ளி டப்பா. வெள்ளி டப்பா அப்படின்னா பெருசாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப சின்ன டப்பாவாக இருந்தாலே போதுமானது. ஆனால் இதை எந்த திசையில் நாம் வைக்க வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. இதை எந்த திசையில் நாம் வைக்கணும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு உங்கள் வீட்டில் பீரோ எங்கே இருக்கோ அந்த பீரோக்குள்ளே வைக்கணும். ஆனால் பொதுவாக பீரோ எல்லாமே வீட்டில் சவுத் வெஸ்ட் கார்னரில் வைப்பாங்க, அதாவது தென் மேற்கு மூலையில் வைப்பாங்க. உங்கள் வீட்டில் அந்த மாதிரி உங்களுடைய பீரோ இருக்கா அப்படின்றத முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த மூளையை நைருதி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா 4 மூளைகள் இருக்கும். ஈசான்யம், அக்னி மூளை, அடுத்து வாயு மூளை, அடுத்து நைருதி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நைருதி மூளையில தான் நம்ம பீரோவை வைக்கணும். ஏன்னா அந்த மூளையில தான் வெயிட் நாம அதிகமாக வைக்கணும். அதனால பீரோவை கொண்டு போயிட்டு வைப்பாங்க. அதாவது ஈசான்ய மூளைக்கு நேர் எதிர் மூளை தான் இந்த நைருதி மூளை. அதாவது வாஸ்து பிரகாரம் உங்க வீடு நல்லா வாஸ்து, அதாவது பேசிக் வாஸ்து பிரகாரம் கட்டியிருந்தா இந்த நைருதி மூளைக்கு மேலே வாட்டர் டேங்க் கட்டியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது வெயிட் அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வாட்டர் டேங்க் அப்படின்றது மேலே அந்த இடத்துல கட்டியிருப்பாங்க. நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி திசைகள் சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டை பேசிக் ஒரு வாஸ்து பிரகாரம் கட்டியிருந்தா நீங்கள் கண் மூடி இந்த மூளையில் கொண்டு போயிட்டு வைக்கலாம். ஏன்னா இதற்கு தேவையானது 2 பொருட்கள் மட்டும்தான். ஆனால் இந்த திசை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் உங்களுக்கு அது எந்த மூலையில் இருக்கும். எங்களுக்கு இங்கிலீஷில் சொன்னாலும் அது எந்த மூலைன்னு தெரியல, தமிழில் சொன்னாலும் தெரியல. அடுத்து நீங்கள் அந்த மூளையினுடைய பெயரையும் சொல்கிறீங்க நைருதி அப்படின்னு, அதுவும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சா, எல்லாருக்கும் இந்த ஈசான்ய மூளை அப்படின்றது தெரியும். அதற்கு நேர் எதிர் மூளை அதை நீங்கள் வச்சுக்கலாம். அல்லது டேங்க் எங்கே இருக்கோ, அதாவது தண்ணீர் டேங்க், கீழே சம்பு கிடையாது, மேலே தண்ணீர் டேங்க் எங்கே இருக்கோ அதற்கு கீழே இருக்கக்கூடிய மூளை தான். அந்த இடத்துல வெயிட் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பீரோவை அந்த இடத்துல வைப்பாங்க. அதுதான். இப்போது இது ஒரு சின்ன வெள்ளி டப்பா. இதனுடைய கலர் எப்படி மாறி இருக்குது அப்படின்றத ஒரு முறை பாருங்கள். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும், அப்படியே கீழே கூட கொட்டுது பாருங்கள், பார்த்தீங்களா? இதுதான் தேன். பல வருடங்களுக்கு முன்பாக நான் செய்து வச்சது. அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த டப்பாவை எடுத்து வச்சேன். பார்வையில் இருந்தால் ஞாபகமாக நாம் சொல்லுவோம் அப்படின்னு மறந்துட்டேன். திருப்பியும் உங்களுக்கு இப்போ சொல்லணும் அப்படின்னு தோணி 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன். இது பல நாட்களுக்கு முன்பாக, அதாவது தேன் இந்த ஓரங்கள்லாம் எப்படி ஒட்டியிருக்கு பாருங்கள், அது அப்படியே காய்ந்த நிலையில் மாறிடுச்சு. இதை மறுபடியும் நான் செய்து வைக்கணும். சரி, அப்படியே வீடியோவையும் உங்களுக்கு போட்டுட்டு செய்து வைக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான். இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த டப்பாவை அந்த திருநீர், அதாவது விபூதியை வச்சு நான் எப்படி க்ளீன் பண்ணி உங்களுக்கு வெண்மையாக இருக்கும் அப்படின்றத க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது திருநீரால் நாம் இதை க்ளீன் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு அந்த கருப்பெல்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு இதை அதாவது எக்ஸாம்பிளுக்காக நான் பண்ணினேன் அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த கருப்பு அப்படியே வச்சு இந்த விபூதி, அதாவது திருநீர் வச்சு உங்களுக்கு காட்டினேன். அதை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவை நீங்கள் வாங்கிக்கோங்க. இது ஒரு 2 கிராம் 3 கிராம் அந்த மாதிரி தான் இருக்கும். திரிபுஷ்கர யோகம் அந்த மாதிரி நாட்கள் சொல்லும்போது, அல்லது ஒரு சிறந்த நாளை நீங்கள் வாங்கி வச்சு செய்யலாம். என்றைய தினம் செய்யணும், காலையா மாலையா, நல்ல நாள் எந்த நாள் அப்படின்னா,
அதாவது ஒரு நல்ல நாள், ஒரு வெள்ளிக்கிழமை, நாளைய தினம் கூட செய்யலாம். இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு டப்பா வாங்கிட்டு வந்து நாளைய தினம் செய்யலாம். அல்லது ஏதாவது ஒரு நல்ல நாள், முகூர்த்த நாள், அதை பார்த்துட்டு அன்றைய தினம் வந்து செய்யணும். தேன் ஊற்றி இதை வந்து பீரோவில் வைக்கணும். இதை வந்து எவ்வளவு ஊற்றணும் என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். இதில் வந்து தேன் வந்து இப்போ நாம் ஊற்றலாம். தேன் ஊற்றிட்டு இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தேன் நாம் ஊற்றினா போதுமானது, அவ்வளவுதான். ஏன்னா நிறைய நம்ம ஊற்றி இதை வந்து பீரோவில் வச்சு அதை அப்படியே கீழே போய் இதெல்லாம் வந்து பிரச்சனையை கொடுக்கும். எறும்பெல்லாம் வந்து பீரோவில் வந்து முக்கியம். அதனால் உங்களுக்கு அடுத்து ஏற்படுகின்ற அந்த விளைவுகள் நாம் செய்யும்போது, ஏன்னா நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக முழுசாக ஊற்றி அது முழுவதும் அந்த பீரோலெல்லாம் கொட்டும். அதனால் கொஞ்சமாக நாம் தேன் ஊற்றினா கூட போதுமானது. மூடிட்டு நாம் இதை என்ன செய்யணும் அப்படின்னா பீரோவில் வச்சுடணும். அவ்வளவுதான் பரிகாரமே. இந்த வெள்ளி டப்பா, வெள்ளி அப்படின்னு சொன்ன உடனே இது வந்து சந்திர பகவானினுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடியது இந்த வெள்ளி. அதனால் இந்த வெள்ளி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சுக்கிர பகவானினுடைய அனுகிரகமும் பெற்றது. அதனால தான் வெள்ளி டப்பா, வெள்ளி குங்குமச்சிமிழ், இந்த மாதிரி வெள்ளி பொருட்களில் நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனல்லையே நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த தேன் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய கிரகம் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான். ஏன் அப்படின்னா இந்த தேனினுடைய நிறம் வந்து கிட்டத்தட்ட வந்து, அதாவது இயற்கையாகவே இதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா இந்த தேன், அந்த தேன் பி ஹனின்னு சொல்லுவாங்க இல்லையா, தேன், அதனுடைய அந்த பூச்சிகளும் இந்த சிகப்பு கலரில் தான் இருக்கும். அதே மாதிரி அந்த தேன் கூட மகரந்தம், அந்த மகரந்தம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மஞ்சளில் இருக்கும். மஞ்சள் அப்படின்னாலே குரு. அந்த மகரந்தத்தில் இருந்துதான் தேன் வந்து எடுக்கப்படுகின்றது. அப்போது இங்கே சந்திரன், சுக்கிரன், குரு, செவ்வாய், இப்படி 4 கிரகங்களும் வந்து நாம் செய்கின்ற பரிகாரத்தில் வந்து அடங்கி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தேனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு அதிதேவத்தை யார் அப்படின்னா முருகப்பெருமான். அப்போ பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு சூக்ஷமம் இருக்கு. அப்போது முருகப்பெருமானின் அனுகிரகம் நமக்கு இருந்தால், குருவின் அனுகிரகம் இருந்தால், சுக்கிர பகவானின் அனுகிரகம் இருந்தால், செவ்வாயின் அனுகிரகம் இருந்தால் கடன்கள் ஏற்படாது, பணம் என்பது வரும். இந்த எல்லா, அதாவது இப்போ நம்ம பார்த்த இந்த பரிகாரத்தினுடைய அந்த தாத்பரியம் என்ன அப்படின்னா பணம் நமக்கு வருவதற்காக மட்டுமே இந்த பரிகாரத்தை நாம் செய்கிறோம். இது செய்யும்போது நமக்கு பல வழிகளில் பணம் வரும், கண்டிப்பாக வரும். அதை நீங்களே பார்ப்பீங்க. அதனால் இந்த மாதிரி செய்து டப்பாவை வந்து மூடிட்டு பீரோவில் ஏதோ ஒரு, அதாவது லாக்கரில் வந்து பத்திரமா வச்சுடுங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி அரிய அற்புத, நீங்கள் கேள்விப்படாத, அதாவது இதுவரை கேள்விப்படாத பரிகாரங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.